எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. துலாம் ராசி பெண்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயம்? நல்ல அறிவு, படிப்பு, ஞானம், கல்வி, செயல்திறம், வெற்றி ஒன்றே இலக்குன்னு நினைக்கிறவங்க. அதனால அந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அசுரகுருனுடைய ஆதிக்கத்தில் உள்ள பெண்ணுன்னும் போது அசுரத்தனமாக செயல்படுவாங்க எதிரிகள்கிட்ட. துலாம் ராசி பெண்களுடைய இந்த காதல் திருமணமா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? துலாம் ராசிக்குரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னா 24 hours ரொமான்ஸ். இவங்க அந்த கணவனை கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கும் பிரச்சனைகள்லாம் வராது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. தொடர்ந்து ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய பிறந்த பெண்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கன்னிக்கு அப்புறம் வரக்கூடிய துலாம் ராசி பெண்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள்? துலாம் ராசி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ராசி. ஏன்னா அது சுக்கிரனுக்குரிய ராசி. அப்போது அந்த பெண்கள் ஒரு அழகு, வசீகரம், வசிய சக்தி உடைய பெண்களாக இருப்பாங்க. அசுரகுருன்றனால நல்ல அறிவு, படிப்பு, ஞானம், கல்வி, செயல்திறம், வெற்றி ஒன்றே இலக்குன்னு நினைக்கிறவங்க. அதனால அந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதாவது நல்ல அழகும், அறிவும், ஆற்றலும் உடைய பெண்கள், வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கும் பெண்கள். அப்போ அந்த வெற்றியை பெறுவதற்கு ஏதாவது ஒரு சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், யாரையாவது கோல் மூட்டி கொடுக்கணும், இல்லை யாரையாவது காலவாரி விடணும் அப்படின்னா கூட அதுக்காக அவங்க ஐயோ இது பாவம் அது பாவம் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய வன்முறை, கொலை அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. இன் ஜென்ரல் இவங்க பீஸ் மேக்கர்ஸ். யாராவது 2 பேர் சண்டை போட்டால் கூட கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானப்படுத்துவாங்க. நல்ல கவுன்சிலர்ஸ், எல்லாருக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணி ரொம்ப நேச்சுரலாக பேசக்கூடியவங்க. இந்த தனுசு மீன ராசி மாதிரியெல்லாம் ஒரு ராஜகுரு பிளேஸில் இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. சமமாக எடுத்துக்கிட்டு எனக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குப்பா, நான் இந்த மாதிரி பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு இப்படி இருந்துச்சு, அவங்க இப்படியெல்லாம் பண்ணி நல்லா வந்திருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப அவங்களோட ஈக்குவலாக நின்று உங்கள் கஷ்டம் வேற என் கஷ்டம் வேற இல்லை, நான் ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற பெரிய இடத்துலையும் நீங்கள் புத்தி இல்லாமல் அட்வைஸ் கேட்குற ஒரு இடத்துல எல்லாம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் சகஜம்தான், இந்த பிரச்சனை நாளைக்கு எனக்கும் வரும், நேற்று வந்தது, இந்த மாதிரி சமமாக எல்லோரையும் கருதக்கூடியவர்கள். அதனால் இவங்க ரொம்ப அன்பா அமைதியாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம். துலாம் ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமையும், நல்லா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த துலாம் ராசிக்குரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னா 24 hours ரொமான்ஸ். ஏதாவது தான் ஹஸ்பண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு சின்ன பாட்டு, ஒரு ரீல்ஸ், இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு சொல்கிறேன், அனுப்புவாங்க. அந்த காலம்னா டெய்லி கடிதம் எழுதுவாங்க. இப்போ உள்ளதுன்னா ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்கன்னா உடனே ஹஸ்பண்டுக்கு அனுப்பிடணும், அல்லது உடனே லவ்வருக்கு அனுப்பிடணும். 24 மணி நேரத்தில் அது எத்தனை நிமிஷம்னு பார்த்துக்கங்க, அத்தனை மெசேஜ் வரும், அத்தனை ரீல்ஸ் வரும், ஏதாவது ஒன்று. இவங்களுக்கு ஓய்வு நேரத்தில் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் மெசேஜ் பறக்கும். இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கிடச்சிருச்சுன்னா ஒரு 5 மெசேஜாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அம்மாவுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, பாப்பாவுக்கு எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க ஹைலி ரொமான்டிக் பர்சன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மணி நேரம் வரலன்னா என்ன இன்னைக்கு பிள்ளைக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியோ, உன்னையும் காணமே, ஒன்றும் அனுப்பலையே அப்படின்ற அளவுக்கு இவங்களை தேடுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க. அது ஹஸ்பண்ட்ஸ், லவ்வர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த சனி ராசிக்காரங்க மகர கும்பம்லாம் இவங்ககிட்ட மாட்டினாங்கன்னா தொலைஞ்சாங்க. அவங்கெல்லாம் வேலை 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 வேலைன்னு இருக்கிறவங்க.
இவங்க இப்படியெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்க மேலே கோவம் வந்துடும். ஏன் இப்படி நொச்சு நொச்சுன்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா இருக்க முடியாதா, வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டியா, இந்நேரம் ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பியான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளவு அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அனுப்பணும், இந்த ஆளுக்கு இது புரியுதான்னு பாரு, சுத்த மடப்பயலாக இருக்கேன் அப்படின்ட்டு டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. மெயின் ரீசன் துலாம் ராசிக்காரங்க டைவர்ஸ் வாங்கினாங்கன்னா அது வந்து லேக் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் அஃபெக்ஷனாக தான் இருக்கும். ரீசனே அது ஒன்றாதான் அது ஒன்றா தான் இருக்கும். இந்த அன்னைக்கு ஒரு நீயா நானாவில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆங்கரோட ஒய்ஃப், இங்கே போகிறோம், இந்த வந்துட்டேன், இந்த இங்கே போகிறேன், அப்படி ஒரு சின்ன மெசேஜ் போட்டு போகலாம் இல்லைங்க சார் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அப்போ நான் உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப சின்ன எதிர்பார்ப்பு தான். இங்கே போகிறேன் வர்றேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அவங்கள பற்றி இவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஹஸ்பண்ட் நம்மகிட்ட வந்து ஆஃபன் கான்டாக்ட் பண்ணணும், அப்படி டச்சில் இருக்கணும்னு இவங்க ஆசைப்படுவாங்க. ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் சிலருக்கு வந்து அது தாங்கிக்கவே முடியாது. நான் தான் ஃப்ரீயாக இருந்தால் பேசுவேன்ல, சும்மா சும்மா என்னத்தை ஃபோனை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை அனுப்பி அதை அனுப்பிக்கிட்டு கிரிங்கிறீங்கன்னு நான் மெசேஜ் அனுப்புனேன் பார்த்தீங்களா, ஏன் பார்க்கல, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து சிலர் நேரம் ஒத்துக்க முடியாது. மற்றபடி இவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இவங்க நியாயமாக பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பாரபட்சம் இல்லாமல் நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே எதிர்பாலின ஈர்ப்பு நிறையா இருக்கும் இவங்களுக்கு. அந்த வசிய சக்தி இருக்கிறனால நிறைய பாய்ஸ் வந்து இவங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களா இல்லையான்றது வேற. பாய்ஸ் வந்து எனக்கு ரம்யா ஃப்ரெண்டு, திவ்யா ஃப்ரெண்டுன்னு அந்த பொண்ணை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறத அவங்க விரும்புவாங்க. அவ்வளோ அழகாக ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் இவங்களுடைய பிஹேவியர். ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக, ரொம்ப ப்ளீஸிங்காக, அதை பெண்மைக்குரிய நளினத்தோடு இருப்பாங்க. கொஞ்சம் இந்த சில ராசியெல்லாம் ஒரு மாதிரி, இப்போ சிம்ம ராசியெல்லாம் பாய்ஷாக இருப்பாங்க. சில நேரங்களில் பாய்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படியே அது ஏன்னா நான் பெண்ணுன்னு என்னை மட்டமாக நினைக்காத, உனக்கு நான் ஈக்குவல், உன்னை விட நான் மேலே, நீ 10 கிலோ தூக்குனா நான் 15 கிலோ தூக்குவேன் அப்படின்ற சேலஞ்சு சிம்ம ராசிக்கு உண்டு. அவங்க வந்து இந்த பெண்மைக்குரிய நளினத்தோடலாம் பப்ளிக்கில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் ஆம்பளை மாதிரி, ஆம்பளையோட வசதி, நீ என்னைய பெண்ணுன்னு ரொம்ப ஏளனமாக நினைக்காத, இளக்காரமாக நினைக்காத, நான் வலிமை குன்றியவள்னு நினைக்காத அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க அந்த பாய் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த பவுன்சர் மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா, நான் ஒரு பெண், நான் மிகவும் நளினமானவள், மிகவும் மென்மையானவள் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இந்த வே ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப். அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயம் வந்து நான் ரொம்ப ஜென்டில், பொலைட் அப்படி. ஆனால் மீக் அண்ட் டொசைல் கிடையாது. அதாவது யார் சொன்னாலும் கேட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. இவங்களுடைய அப்பியரன்ஸு, இவங்களுடைய பிஹேவியர்லாம் ஜென்டிலாக இருக்கும். ஆனால் உள்ள உறுதி இருக்கும், மனசில் வந்து உறுதியாக இருப்பாங்க. லவ் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லைனா வீட்டில் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. மற்றபடி தே நெவர் கோ அஸ்ட்ரே. அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பாய்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஆனால் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரியா? பாய்ஸும் நிறைய பேர் இவங்களை வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க நல்ல சிக்கலான சூழ்நிலைகளை தீர்த்து வைக்க உதவுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லார்கிட்டையுமே. அவங்க ஒரு ரொமான்ஸ் சீக்கர் அப்படின்றதுனால எல்லார்ட்டையும் ரொமான்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் தான், லவ்வர்னா லவ்வர் தான், அதே ஆளைத்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த இப்படி அப்படின்னு போகிறது, ஒரு ரொமான்ஸ்னால் எல்லார்ட்டையும் போய் பேசுகிறது, வைக்கிறது, பல்ல காட்டுறது, அடுத்தவங்க காசை அனுபவிக்கிறது, அந்த பழக்கம்லாம் இருக்காது. இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல, வந்து ஃபோனுக்கு ரீசார்ஜ் போட்டு விடு, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு இந்த மொபைல்லையே அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்களுடைய காசு, பணம், சொத்து இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நேர்மையானவங்களாக இருப்பாங்க, உள்ளத்தால் ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, நடவடிக்கைகளில் ஒழுக்கம் இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அப்புறம் குடும்பத்தில் வந்து மாமனார் மாமியார் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய குடும்பம் பெரும்பாலும் அமையாது. சிறு குடும்பம் சீரான வாழ்வுன்றது தான் இவங்களுக்கு இருக்கிறது.
ஒன் அண்ட் ஒன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ஒன் சைல்டு, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு லைஃப் அமையும். ரொம்ப வந்து ஃபிசிக்கல் லேபர்லாம் ஈடுபட மாட்டாங்க. ஒரு காடு மேடு சுற்றுறது வைக்கிறது, சாகச விரும்பிகள்லாம் கிடையாது. இந்த என்னமோ இந்த டைவிங் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களா, வானத்தில் பறக்கிறது, கடலுக்குள்ளே குதிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. ரொம்ப சொகுசாக இருப்பாங்க, வேர்வைப்படாமல் ஏசியில் இருக்கிற மாதிரி. எங்கேயாவது போனால் கூட கூடுமானம் வர ஒரு ஏசி காரில் தான் போவாங்க வருவாங்க. அவங்க லெவலுக்கு எது சொகுசோ அதை மட்டுமே பின்பற்றுவாங்க. ரொம்ப ஊர் சுற்ற மாட்டாங்க. சரி ஏதோ ஒன்று வண்டி கிடைக்கலன்னா இந்த பஸ்ஸில் போவோம், இந்த அது கிடைக்கலன்னா ஒரு ஆட்டோவில் போவோம் அப்படின்ட்டு டக்குன்னு ஏறி டக்குன்னு போனோம் அப்படிலாம் கிடையாது. நிதானமாக வெயிட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வண்டி வர்ற வரைக்கும், அல்லது அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்டு யாராவது பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. ரொம்ப சொகுசாக இருப்பாங்க. சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று வந்து இவங்களுக்கு இந்த நிறைய கச்ச 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 கச்சான்னு சத்தம் போடுறதெல்லாம் பிடிக்காது. ஆனால் கேளிக்கை கொண்டாட்டங்களில் விருப்பம் இருக்கும். பார்ட்டி லவர்ஸாக இருப்பாங்க. பார்ட்டிக்கு போவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு அசிங்கமாக இங்கே குடிச்சிட்டு கிடந்தாங்க அங்கே குடிச்சிட்டு கிடந்தாங்கன்ற கெட்ட பேர்லாம் வாங்க மாட்டாங்க. அது எவ்வளோ அந்த லிமிட், அந்த பவுண்டரி அவங்களுக்கு தெரியும். அந்த லிமிட் வரைக்கும் எல்லாம் செய்வாங்க. அந்த லிமிட்டோட தமான மரியாதையை காப்பாற்றிக்கிடுவாங்க. ரொம்ப கௌரவத்தை பார்ப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப அழகாக அளவாக வச்சுக்கிடுவாங்க. அந்த அளவு தான் இவங்களுடைய இது. அந்த நீங்கள் இன்னும் கூட சொன்னால் அந்த தராசு சிம்பல் இருக்கும், துலாம் ராசி. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாரையுமே நிறுத்து பார்த்து வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட இவ்வளவுதான் பழகணும், இவன்ட்ட இதுக்கு மேலே பேசுனா இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு. அவங்களுக்கு 100 பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு தக்க அளவோடு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நிறுத்து வச்சிருக்கேன்றம்ல, அப்படி நிறுத்து வச்சிருக்கிறதுல கெட்டிக்காரவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசி பெண்களுடைய இந்த காதல் திருமணமாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து அந்த கணவனை கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கும் பிரச்சனைகள்லாம் வராது. ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் அந்த வெற்றி அப்படின்ற ஒரு கொள்கையில் இருக்கிறனால இந்த சாம பேத தான தண்டம்ன்றாங்கல்ல, நீ நானும் ஒன்றுன்னு சொல்லி பார்ப்பாங்க, நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, தண்டனை கொடுத்து பார்ப்பாங்க, பரிசு கொடுத்து பார்ப்பாங்க. என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு வெற்றி ஒன்று தான் குறிக்கோள். அதனால இல்லற வாழ்க்கையிலையும் இவங்க வெற்றி ஒன்றைத்தான் குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்டை வந்து முதல்ல உன்ன மாதிரி உண்டான்னு ப்ரைஸ் பண்ணுவாங்க, திருந்தலைன்னா அடி நொறுக்கி பிடிவேன்னுவாங்க. அதுக்கும் திருந்தலைன்னா கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்து 4 இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை கொஞ்சம் குஷிப்படுத்தி பார்ப்பாங்க. அதுவும் முடியலை அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இழுத்து நாரடிச்சிருவாங்க. இவங்க ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டாங்கன்னா அந்த எதிரியை நசுங்கி போயிடுவோம். அதனால துளாராசி பெண்களோட வாழ்கிற கணவன்மார்கள் அப்படியே இருந்துக்கிறது அவங்களுக்கு மரியாதை. இல்லைன்னா அவங்களுக்கு பிறகு எந்த பெண்ணும் கிடைக்காத அளவுக்கு நாரடிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தவங்க. ஏன்னா அசுரகுருனுடைய ஆதிக்கத்தில் உள்ள பெண்ணுன்னும் போது அசுரத்தனமாக செயல்படுவாங்க எதிரிகள்கிட்ட. அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஹஸ்பண்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, நமக்கு வந்து சலிப்பையும் வெறுப்பையும் கொடுக்குறான்னு முடிவு பண்ணிட்டா காலத்துக்கும் அந்த ஆள் எந்திரிச்சு செயல்பட முடியாத அளவுக்கு தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி அப்படியே முடக்கி போட்டுருவாங்க. கைகால் வழங்காத மாதிரி தான் கிடக்கணும் அதுக்கு பிறகு. அந்த அளவுக்கு இவங்க வந்து அது என்னது அந்த விக்டரி சீக்கர்ஸ். விக்டரின்றதான் இவங்களுக்கு ஒரே குறிக்கோள். ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா இந்த மாதிரி ஜோடி உலகத்திலே இல்லைன்ற மாதிரி வாழணும், பிரிஞ்சா இந்த மாதிரி ஜோடி உலகத்திலே கிடையாது, அந்த அளவுக்கு மோசம் அந்த ஆள். இந்த பொண்ணை படாத பாடு படுத்திட்டான்னு, படுத்தினானோ இல்லையோ படாத பாடு படுத்திட்டான்னு ஊரெல்லாம் பரப்பிடுற அளவுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய எதிரி வந்து எழுந்து நிற்கவே முடியாது, அப்படி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த துலாம் ராசி பெண்கள் வந்து ரொம்ப ப்ளீஸிங், ரொம்ப ப்ளசண்ட்டு, நல்ல ஒரு ஒழுக்கம் நேர்மை கற்பு விசுவாசம் உள்ளவங்க. ஆண்கள்கிட்ட வந்து ஆண்கள் நிறையா பேர் இவங்களை ரசித்தாலும் இவங்களுடைய நட்பை விரும்பினாலும் இவங்க வந்து அளவோடு தான் பழகுவாங்க.
இந்த கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல எல்லாம் இவங்க ஈடுபட்டாலும் அங்கேயும் இவங்க தன்னுடைய லிமிட் மீற மாட்டாங்க. அப்படி வந்து இவங்க எல்லா இடத்துலையும் எந்த துறையில் இருந்தாலும் இவங்க வந்து ஷோ பிஸ்னஸில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. ஓகே. இந்த டிவி, சினிமா, மாடலிங், அப்புறம் விளம்பரம்லாம் கொடுக்குறாங்கல்ல அது, அப்புறம் இந்த அழகி போட்டி அதில், அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறது அல்லது டிசைன் பண்ணி அதை போட்டு காட்டுறது அதான மாடலிங் அது. இந்த அப்புறம் ஜுவல்லரி, ஜெம்மாலஜி இதில் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள். அந்த ஷோ பிஸ்னஸில் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ சினிமா நடிகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ல் சுக்கரன் இருக்கும். அந்த சுக்கரன் வந்து ஷோ ஆஃப் பிஸ்னஸ், அதுலேயுமே இவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. தன்னை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போவும் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே மதிக்கத்தக்க ஒரு நிலையில் இருப்பாங்க. சினிமாவில் இருந்தாலும் சரி, டிவியில் இருந்தாலும் சரி, இல்லை ஐடி கம்பெனிஸில் இருப்பாங்க. ஐடி கம்பெனி மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்தது, இந்த அப்படியே தொட்டுக்கிட்டு தடவிக்கிட்டே இருக்கிற வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி வேலைகள். இந்த மாதிரி துறைகளில் இருந்தாலும் சாரீ பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஆரி ஒர்க் இருக்குல்ல, ப்ளவுஸுக்கு அலங்காரமாக, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. உட்காந்த இடத்துலையே அதான் சொல்கிறேன்ல, சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து கலாரசனையோடு செய்யக்கூடிய வேலைகள்லாம் செய்வாங்க. டான்ஸர்ஸாக இருப்பாங்க சிலர், நல்ல டான்ஸர்ஸாக இருப்பாங்க. அதுவும் வந்து எப்படின்னா இந்த டான்ஸ் இப்போ பரதநாட்டியம், குச்சிப்புடின்றோம்ல, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸர்ஸாக இருப்பாங்க. நல்ல பேர் வாங்குவாங்க, உலகமெல்லாம் சுற்றி வருவாங்க. இவங்களுக்கு வந்து வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு உணவு, அப்படி பல விஷயங்களையும் டேஸ்ட் பண்ணுறதுல ஆசை இருக்கும். அதனால நிறைய மனிதர்களை சந்திக்கிறது, அவங்களோட பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்படி கலந்து உறவாடுதல்ன்றதுல இவங்களுக்கு நிறையா விருப்பம் இருக்கும். அதனால் இவங்களுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருப்பாங்க. உலகம் முழுக்க இவங்களுக்கு வந்து gift கொடுக்குறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், கிஃப்டாக கிடைக்கும். ஏன்னா அந்த கலைத்துறை அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால தினம் ஒரு gift இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், சின்னதோ பெருசோ அவங்க லெவலை பொறுத்து. அதனால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். உலகம் இவங்களை எந்நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு தெருவுக்குள்ளே இருந்தால் அந்த தெருவே இவங்களை வந்து பார்க்கும், இந்த வர்றாடா அப்படின்னு 4 பேர் நின்று பார்க்குற மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக. துலாம் ராசி பெண்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.